குடும்ப ரீதியா அல்லது ரொம்ப பர்சனல் அட்டாக் பண்ணும்போது அது அவரால் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும் அல்லது நம்ம ஒரு ஆஸ் அ ஃபேனாக எப்படி ஃபேஸ் பண்ணுறோம்? இல்லைங்க, அவர் வந்து அது 2-3 தருணத்தில் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரொடக்ஷன் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற ஒரு அமௌண்ட்டை வச்சு தான் இந்த படம் வெற்றி தோல்வி அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதா பார்க்குறோம். கூலி படத்துக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் போது அந்த கோஷ்டிகள்லாம் பேசுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இல்லை, நான் என்ன தெரியாமல் கேட்குறேங்க. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு பெரிய வார் போகுதுன்னா 2 பேருக்கு உங்களுக்கே தெரியும். 2 பேருமே உங்க கூட க்ளோஸ். ஒன்று ரஜினி சார் ஃபேன்ஸ், இன்னொன்று வந்து விஜய் சாரோட ஃபேன்ஸ். 2 ஹீரோஸ்க்கும் தெரியுமா தெரியாதா அல்லது அவங்க அதை எப்படி ட்ரீட் பண்ண தெரியும். ஆனால் என்னன்னாக்கா, இப்போ ரீசெண்டாக நான் என்னோட சேனலில் வந்து இந்த தனஞ்சயன் அவர்கள் பற்றி ஒரு என்னோட குறையை ஒன்று சொல்லியிருந்தேன். அவர் மேலே என்னோட ஆதங்கத்தை தெரிவித்திருந்தேன். அந்த வீடியோ வந்து அனிருத் பார்த்துட்டு தலைவர் காமிச்சு, தலைவர் எனக்கு வந்து அதை பார்த்து கமெண்ட் அடிச்சார். என்ன சொன்னார்? ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு விமர்சனம் வைக்கும் போது ஈஸியாக வந்து சார்ட் அவுட் பண்ணிடலாம். சார் உங்களுக்கு உடம்பு சரியில்லையாமே அப்படின்னா உடம்பு சரியில்லை பாரு நல்லா தான் இருக்குது அப்படிங்கும்போது சொல்லும்போது நமக்கு ஒரு படத்தலைவர் நல்லா இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். பட் ஒரு குடும்ப ரீதியாக அல்லது ரொம்ப பர்சனல் அட்டாக் பண்ணும்போது அது அவரால் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும் அல்லது நம்ம ஒரு ஆஸ் அ ஃபேனாக எப்படி ஃபேஸ் பண்ணுறோம்? இல்லைங்க, அவர் வந்து அது 2-3 தருணத்தில் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது விடுங்க, நான் இதெல்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பதில் கொடுத்தாரு. நிறைய பார்த்துட்டேன். உண்மையிலே சொல்லும்போது ரொம்ப டீப்பான ட்ராஷிங்கெல்லாம் அவர் பார்த்துட்டார் லைஃப்பில். ஸோ அதெல்லாம் தாண்டி வந்திருக்கும் போது எனக்கு சில நேரத்தில் எனக்கு சில கமெண்ட்ஸ்லாம் கீழெல்லாம் போட்டுருவாங்க, தூங்கி எழுந்துட்டான்டா அப்படின்வாங்க. இந்த மாதிரி சில நேரத்துலலாம் கமெண்ட்ஸ்லாம் போட்டுருவாங்க. அதெல்லாம் பார்த்து வருத்தப்படும்போது அப்போல்லாம் எனக்கு நினைவில் உடனே எனக்கு உற்சாகப்படுறதுக்கு வர விஷயம் பார்த்திங்கன்னா தலைவரோட ஸ்டாண்டு தான். அவர் சொல்கிற விஷயங்கள் தான். அவருக்கு முன்னாடி யாரா நீ, அவரு தாங்கி கடந்து போயிட்டு இருக்காரு, நீ ஏன்டா வருத்தப்படுற அப்படின்ற அளவுக்கு என்ன நான் தயார்படுத்திக்கிட்டு ஓகே நான் அடுத்த வேலை நான் நினச்சிட்டு நான் போயிட்டே இருப்பேன். உண்மையில் பல விஷயங்களுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு அவருடைய வாசகங்களை நம்பி தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா 2003 நான் ஒரு படம் தயாரித்து டோட்டலாக ஷேட்டர் ஆனப்போ கூட திருப்பி த்ராஷ்லேருந்து நான் மேலே ஏஞ்சி வந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து அந்த பாஷாவில் தலை சொன்ன அந்த டைலாக்கு, நண்பர்கள் கொடுத்த உற்சாகம் தான். அவங்க எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க, எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க எப்படி மேலே வரணும், எப்படி ஃபேஸ் பண்ணோம் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக் கொடுத்த பாடங்கள். அப்புறம் தலைவர் எனக்கு மோட்டிவேஷன் தான் அவரோட டைலாகு, ஆண்டவன் கெட்டவங்களை நிறைய கொடுப்பான், கைவிட்டுருவான், நல்லவங்களை சோதிப்பானா கைவிட மாட்டான். அதுவும் யானை இல்லை குதிரைன்னு டக்குன்னு எந்திரிச்சு வந்துட்டேன். ப்ரொடக்ஷன் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற ஒரு அமௌண்ட்டை வச்சு தான் இந்த படம் வெற்றி தோல்வி அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதா பார்க்குறோம். கூலி படத்துக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. அது சன் பிக்சர்ஸ்க்கு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம அதில் தலையிட சொல்ல. ஆனால் எந்த படத்துக்கும் பண்ணாத 2 வாட்டியும் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து கூலிக்க ஃபஸ்ட்டு டே பாக்ஸ் ஆஃபீஸ் இது வரைக்கும் அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதே கிடையாது. இதுதான் முதல் முறையாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு டே 1 கலெக்ஷன் எவ்வளோன்றது. அதே மாதிரி அந்த 4 டேஸ் அந்த ப்ரீ ரிலீஸில் புக் ஆனது வந்து ஃபஸ்ட்டு 4 டேஸ் இந்த ஹைப் வந்து அந்த 4 டேஸு கண்டிப்பாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டு அந்த இந்த கான்ட்ரவர்சிலாம் போயிட்டு இருந்தோன்னே 4 டேஸு சேர்த்து கொடுத்துட்டாங்க. அதை தாண்டி அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு பெருசாக ரிவீல் பண்ணணும் அப்படின்னு அவங்க தோணலை, அதனால் கொடுக்கல. ஜெயிலருக்கு கொடுத்ததுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, ஜெயிலருக்கு வந்து டே 1லேருந்து எதுவுமே கொடுக்கவே இல்லை. படம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் மட்டும் கொஞ்சம் கான்ட்ரவர்சிலாம் போயிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க பல கோஷ்டிகள்லாம். அதை தாண்டி படத்தோட வசூல் இவ்வளோ இருக்குதுன்னு உண்மையிலே அவங்களுக்குள்ள பெரிய உற்சாகம் இருந்ததுனால அதை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆசைப்பட்டது ஃபிகர்ஸ் சொன்னது மட்டும் கிடையாது, அது பெரிய வகையில் அது கொண்டாடப்பட்டது. அதாவது அவங்க ஊழியர்களுக்கு பரிசு கொடுத்தது, உச்ச நட்சத்திர படத்தோட கதாநாயகன் ஹீரோ மியூசிக் டைரக்டருக்கு மட்டும் கார் கொடுத்ததோடு நிப்பாட்டல, எல்லாருக்கும் வந்து விருதுகள் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து கோல்டு காயின் கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் சன் நெட்வொர்க் டீமுக்கெல்லாம் வந்து பரிசு கொடுத்து இப்படி எல்லாருக்கும் வந்து அவ்வளோ பெரிய பரிசுகளை எனக்கு தெரிஞ்சு சன் நெட்வொர்க்கில்
ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ பெரிய கிராண்ட் செலிப்ரேஷன்ன்றது நடந்திருக்கு. கண்டிப்பாக. அது வந்து அவங்களுக்கு பெரிய வச்சு வந்து அது பண்ணிக்கிட்டாங்க. அது ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் போது அந்த கோஷ்டிகள்லாம் பேசுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் இல்லையா? இல்லை, நான் என்ன தெரியாமல் கேட்குறேங்க. இப்போ சரி நீங்கள் ஃபிகரை சொல்லிட்டீங்க, அதில் என்ன சாதனை கண்டீங்க? என்ன சாதனை கண்டுட்டீங்க? 2 ரசிகர்களிட சண்டை முட்டி விட்டுறீங்க, அவ்வளோதானே. இதை தாண்டி நீங்கள் வேறு என்னங்க சாதனை கண்டீங்க? அது எதுக்கு உங்களுக்கு? இல்லை, அந்த வசூல் சொல்கிறனால அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் உங்கள் வீடு தேடி வரப்போதா, இல்லை அக்கௌண்ட்டில் வரப்போதா? இல்லை, அப்புறம் எதுக்கு? அதை வருத்தப்பட வேண்டியவங்க யார்? படத்தை தயாரித்தவங்க, படத்தில் நடித்தவங்க, படத்தை சம்மந்தப்பட்டவங்க. உங்களுக்கு எதுக்கு அந்த வழின்றேன்? உங்களுக்கு எந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபிகர்ன்றேன்? அது யாரை சந்தோஷப்படுத்துறீங்க அது நமக்கு தெரியும். யாரை உசுப்பேத்துறீங்க, யாரை சந்தோஷப்படுத்துறீங்க நமக்கு தெரியும். எங்களை தொடர்றதுனால உங்களுக்கு ஒரு சில பிரயோஜனப்படுது, சில நன்மைகள் நடக்குது, சில பெனிஃபிட்ஸ் ஆகுதுன்னா சந்தோஷமாக இருக்குது. ட்விட்டர் ஸ்பேஸில் வந்துட்டு நிறைய பேசுகிறாங்க, நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அது யார் தான் சார் பேசுறது? ஆக்சுவலாக நீங்களே மென்ஷன் பண்ண மாதிரி அந்த கோஷ்டி யார் தான்? ஏங்க இப்போ திடீர்னு அந்த சோஷியல் மீடியா, அப்புறம் வந்து சோஷியல் மீடியாவில் கூட குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்ற பேரில் ஒரு புது டிசீஸ் ஒன்று பயங்கர வைரலாக பரவிட்டு இருக்கு. அதை வளர்த்து விட்டவங்கள சில பேர் இன்றைக்கி அவங்களே அவசரப்பட்டுட்டு இருக்காங்க இதில் மாட்டிக்கிட்டு. இது யார் வந்து பெரிய லெவலுக்கு சினிமாவில் உள்ளே கொண்டு வந்தாங்களோ அவங்களே இந்த இன்ஃப்ளூயன்சஸ்னால இன்றைக்கி பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதை நான் பேர் சொல்ல விரும்பல, பட் வந்து அது அவங்களுக்கே தெரியும், அவங்கள உணர்ந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ண முடியல. இது பெரிய அளவுக்கு பரவிடுச்சு. இன்றைக்கி அதுலேயே பார்த்தீங்கன்னா கோஷ்டிகள் உருவாயிடுச்சு. இப்போ நீங்கள் நான் எல்லாமே இன்ஃப்ளூயன்சராக அறிமுகமானனாக்க கூட உங்களுக்கு ஒரு செட்டு உருவாக்கிட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து என் செட்டில் பண்ணும்போது கொஞ்சம் அட்டாக்ஸ்லாம் போகுது. நான் ஒரு கோஷ்டி உருவாக்கிடுறேன். உங்கள் படங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணுற படங்கள் இருக்கும்போது நான் எங்கள் கோஷ்டி சைட்லேருந்து போடுறேன். இது போக பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒத்துமைன்றது குறிப்பாக தமிழில் இல்லைங்க. நீங்கள் கெட்டு போனால் நான் பார்க்கணும், சந்தோஷப்படணும், கொண்டாடுறோம் அப்படின்ற மனநிலை நீங்கள் பல பேருக்கு வந்துருச்சுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அடுத்தவங்களை டேமேஜ் பண்ணுறதுக்கு சில பேர் வந்து அதுக்கும் முன்னுரிமை கொடுக்குறாங்க. சிலர் வந்து பேக் டோர்லேருந்துலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னும்போது கேள்விப்பட்டாக்கா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு பண்ணுறது அதே துரோகம் நாளைக்கு எனக்கு திருப்பி வரலாம். அது நடக்குது, நான் நிறைய பார்த்துட்ருக்கேன். அதாவது கலிகாலம் முத்தி போச்சுன்றா சொல்லிட்டு இருப்பாங்க, அடுத்த ஜென்மத்தில் இந்த ஜென்மத்து பாவம் அடுத்த ஜென்மத்தில் அனுபவிவிடன்னு சொல்லுவாங்க. இப்போ இல்லை, இப்போவே அனுபவிச்சுட்டு தான் மேலேயே போகணும். அந்த லெவலுக்கு பல விஷயங்கள் நான் பார்க்குறேன். அதாவது இன்றைக்கி நான் உங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டு போனேன்னா அடுத்த ஜென்மெல்லாம் கிடையாது, அடுத்த சில நாட்களோ சில வாரங்கள்லேயே எனக்கு அந்த எஃபெக்ட்டுக்கு தெரிஞ்சிடும். அந்தளவுக்கு இதுவும் ஸ்பீடாக தான் இருக்குது. அது நிறைய பேர் அதை உணர்றது இல்லை, அவ்வளோதான் விஷயம். ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு பெரிய வார் போகுதுன்னா 2 பேருக்கு உங்களுக்கே தெரியும். 2 பேருமே உங்க கூட க்ளோஸ். ஒன்று ரஜினி சார் ஃபேன்ஸ், இன்னொன்று வந்து விஜய் சாரோட ஃபேன்ஸ். 2 ஹீரோஸ்க்கும் தெரியுமா தெரியாதா, அல்லது அவங்க அதை எப்படி ட்ரீட் பண்ண தெரியும். ஆனால் என்னன்னாக்கா யாருமே அவங்களால அதை கண்ட்ரோல் படுத்த முடியாது. ஏன்னா இப்போது என்கிட்ட வேலை பார்க்குற ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேருக்கு நான் வந்து வார்னிங் பண்ணலாம், கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணலாம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஆனால் என்கிட்ட வேலை பார்க்காதவோ இல்லை என்கிட்ட சம்மந்தப்படாமல் இல்லை என்னை நேசிக்கிற இன்னொருத்தர் ரொம்ப தொலை தூரத்தில் இருக்கிறவங்க நான் அதை எப்படி கட்டுப்படுவேன்? அதுதான் ஆமாம், இவங்களோட நிலைமையாக அது இருக்குது. அவங்க இடத்துல நம்பிருந்தா கூட நமக்கு அதுதான் நிலைமை. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த நீங்கள் கேட்குற இந்த கேள்வி தருணத்தில் ஒரே ஒரு விஷயம் நான் வந்து 2 பேரோட ரசிகர்களுக்கும் இந்த கட்டத்தில் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னன்னாக்கா தலைவர் ரசிகர்களுக்கு நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். தலைவர் இன்றைக்கி வந்து 75 வயசுல இன்றைக்கி மனுஷன் இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கார், இவ்வளோ அட்டகாசமான படங்களாக கொடுத்துட்ருக்காரு சொல்லி நம்ம வந்து சிலாகிச்சு பேசுகிறோம், கொண்டாடுறோம், மகிழ்கிறோம். 50 வருஷம் திரையுலகத்தை பயணத்தில் தாண்டி இருக்கணும். 50 வருஷத்தில் அவருடைய போட்டியாளர் யாருனாக்கா ஒரே ஒருத்தர் தான் இன்றைக்கி நமக்கு, தட் இஸ் உலக நாயகன் கமல்ஹாசன். அதை தாண்டி அடுத்த கட்டத்தை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க, பேசாதீங்க, ஒன்றுமே செய்யாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்படி பண்ணுற வகையில் நம்ம தலைவரை அடுத்த தலைமுறை கூட நீங்கள் வந்து ஒப்பிட்டு பேசுறதே நீங்கள் அவரை கீழே கொண்டு போகிறீங்க. அதை செய்யாதீங்கன்ற. ஆனால் யார் என்ன செஞ்சாலும் என்ன சாதனைகள் பண்ணால் கூட எல்லாருடைய இலக்கு யாருன்னு நீங்கள் அதை யோசிப்பாருங்க. சூப்பர் சார். நீங்கள் ஒரு வெற்றி அடைகிறீங்க, என்ன சொல்ல வரீங்க? அந்த படத்தை தலைவர் படத்தை ப்ரீட் பண்ணிட்டேன் சொல்கிறீங்களா? அந்த இடத்துல யார் இருக்கா? தலைவர். அதான கலாநிதி மாறன் சார் சொன்னார், ரெக்கார்ட் மேக்கர். அவர் தான் ரெக்கார்ட் மேக்கரு.
அப்பப்போ ஒரு முந்தைய கட்டங்களில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டு வந்த ரெக்கார்ட் மேக்கர் தானே. அவருடைய ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறேன் அப்படின்றது தானே நம்ம ஒருத்தர் இலக்கா தொட்டு போகிறாங்க. அது பெஞ்ச் மார்க்காக இன்றைக்கி அவர் இருக்காருல்ல 75 வயசில் 50 வருஷங்கள் தாண்டி. அதை நினச்சி சந்தோஷப்படுங்க, பெருமைப்படுங்க. தளபதி ரசிகர்களுக்கு இந்த கட்டத்தில் நீங்கள் கேட்குறதுனால நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்கா, இப்போ தளபதி வந்து நடிப்பில் சாதனைகளை படைச்சிட்டு வெற்றி கொடியோட பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு புது பயணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. தளபதியோட கனவை நினைவாக்க அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவருடைய கனவுகளை நினைவாக்க அவர் வழியில் பின்தொடர்ந்து நீங்கள் ரசிக என்றதை தாண்டி இன்றைக்கி வந்து கட்சி தொண்டர்களாக மாறி மக்களுக்கு சேவை செஞ்சு அவருடைய கனவை நினைவாக்கிறதுல முழுமையாக நீங்கள் வந்து பயணிக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து கேட்டுக்கிறேன். இந்த கட்டங்களில் கூட நீங்கள் வந்து அடுத்தவங்களை வந்து மனசை புண்படுத்துகிற வகையில் நீங்கள் வந்து உங்கள் சந்தோஷம் கொஞ்சம் நேரம் தான், அவனை அடிச்சிட்டேன் அப்படின்ற, அவங்களுக்கு தட்டிட்டேன், அவனுக்கு கிழிச்சிட்டேன் அப்படின்றத. ஆனால் இன்டைரக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தளபதி அவர்கள் சந்திக்கிற ஒவ்வொரு தேர்தலையும் எல்லாருடைய நட்பும் தேவை, எல்லாருடைய அட்வைஸும் தேவை, எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவை. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்கள் செய்கிற இந்த மாதிரி சிறு சிறு தவறுகளை வந்து பாதிப்புக்கு யாருக்கு ஏற்படுதுன்னா அது தளபதிக்கு தான். அதுக்கு நீங்கள் காரணமாயிடாதீங்கன்றத நான் வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இல்லை சார், ஓட்டா தேவைப்படுதுங்கிறத தாண்டி தளபதியை அதை விரும்ப மாட்டார் இல்லையா? அவரு தலைவரை வந்து இப்படி அபியூசிவா பேசுறத வந்துட்டு தலைவரை கண்டிப்பாக தளபதி கண்டிப்பாக ஸோ அதை தான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே சார். இப்போ வந்துட்டு தளபதி வந்து முழு வீச்சில் வந்துட்டு அரசியல் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து தளபதியோட பல வருடம் வந்து பயணிச்சிருக்கீங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மையிலே அவருடைய புது முயற்சி வெற்றி பெறணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். சார், இப்போ வந்து அதுலேயுமே உங்களுடைய தொடர்பு இருக்கா சார்? அதுலேயும் அவரோட கனெக்ஷனில் இருக்கீங்களா? இருக்கு. அதாவது அரசியல்னாக்கா எனக்கு முழுசாக எனக்கு அரசியல் அவ்வளோ ஈடுபாடு எல்லாம் கிடையாது. ஆஸ் எ பிஆர்ஓவாக என்னோடய பணிகள் என்னவோ அதற்கு நான் செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி நம்ம ஷோவில், லென்ஸ் ஷோவில் வந்துட்டு கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா, விஜய் சாரும், ஏன்னா விஜய் சார் வந்து எவ்வளோ பெரிய தலைவர் ஃபேன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ தலைவர் வந்து விஜய்க்கு வந்து அரசியல் ஆதரவு தெரிவிப்பாரா அப்படிங்கிற கேள்வி தான் அடிக்கடி வருது. அது தலைவர் தானே முடிவு எடுப்பார், நமக்கு சொல்ல முடியாது. இல்லை, ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் நீங்கள் இத்தனை வருஷம் கூட இருக்கிறீங்களா, அதனால தான் அந்த கேள்வி. பட் என்ன நம்ம ஒரு யார்ட்டையோ என்ன யாரும் தெரியாதவங்க கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா நீங்கள் 2 பேரையும் பார்த்துருக்கீங்க, 2 பேருடைய கனெக்ஷன் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாரிட்டிக்காக சொல்லணும்னா, மங்காத்தா படம் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் 2 பேரும் என்ன இப்படி கெட்டி பிடிச்சிக்கிறாங்க, 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, ஓ இவ்வளோ க்ளோஸ் ஆகுங்க. அதுக்கு முன்னாடி 2 பேருக்கும் அவ்வளோ பெரிய ரைவல்ரி இருக்குங்கிறது தான் எல்லாருமே வெளியில் இருந்த ஒரு ஜோடனை இல்லையா? ஆனால் அந்த மீட்டிங்கில் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுப்பா, மோதிரம் மாற்றிக்கிட்டாங்க, காப்பு போட்டு விட்டாங்க, பிரியாணி சமைச்சு இப்படின்னு ஒன்று இருந்துச்சுல்ல. ஸோ அதே மாதிரி இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு சப்லேயர் கனெக்ஷன் ஒன்று இருக்கும் இல்லையா? அதை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால தான் இல்லை, அந்த மாதிரி எனக்கு சந்தர்ப்பம் எனக்கு ஏற்படலை. ஆனால் தலைவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏற்கனவே விழாவில் கூட சொல்லியிருக்காரு, நான் வந்து சின்ன பையன்லேருந்து நான் பார்த்து வளர்ந்துருக்கேன் விஜய் அவர்கள் அப்படின்னு ஓப்பனாக சொல்லி இந்த ஜெயிலர் ஃபங்க்ஷன் அப்போ கூட சொன்னது தான். ஏன்னா அவர் அந்த காலகட்டங்களில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் மேலே எப்பவுமே வந்து திரையுலகத்துலேருந்து குறிப்பாக அவர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். நம்ம ஒரு சில ஃபங்க்ஷனில் கூட பார்த்துருப்பீங்க. விழா இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நான் 2 நாள் முன்னாடி பார்த்தேன். ஜெயா டிவியில் வந்து விஜய் பேத்து கூர்ந்து கவனித்த ரஜினி அப்படின்னு போட்டு விட்டாங்க. பார்த்தீங்கன்னா சினிமா 100ல் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து விஜய் சார் பேசுகிறாரு ஸ்டண்ட் யூனியன்களை பற்றி, தலைவர் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காரு. அந்த வீடியோ கிளிப்பு இப்போ வைரலாக போயிட்டுருக்கு யூடியூப்பில். ஜெயா டிவி எடுத்து போட்டிருக்காங்க அந்த போர்ஷன் வரைக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் பார்த்தேன். அது வந்து 2009 நடந்தது. ஓகே, அந்த ஃபங்க்ஷனோட கிளிப்பு இப்போ இது ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க பல பயணங்கள் எல்லாம் நடந்துருக்கு. இப்போ பழைய கிளிப்ஸ்னு எடுத்து போட்டிருக்காங்க. திடீர்னு பார்த்தோன்னா விஜய் சாரை ஆரம்பத்தில் பல டிவி பேட்டிகளில் வந்து நான் தலைவரோட ரசிகன்னு சொன்னேன். அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் இப்போ நிறைய இப்போ சோஷியல் மீடியா விளாகிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது அவர் எத்தனை படங்கள் அவரோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, எத்தனை பேட்டிகள் அவர் வந்து தலைவர் ரசிகன்னு சொல்லியிருக்காருன்றதுலாம் நிறைய இன்றைக்கி வீடியோஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு, நம்மளாம் பார்த்துருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரம் கண்டிப்பாக அது இருக்கும். நமக்கு அதெல்லாம் வெளியில் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை. ஒரு பிஆரோடைய ஜாப் என்ன சார்? ஆக்சுவலாக சார், பிஆரோட ஜாப்ன்றது சொன்னீங்கன்னா ஒரு சம்மந்தப்பட்ட கலைஞருக்கோ இல்லை அந்த படத்துக்கோ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அது சம்மந்தப்பட்ட செய்திகள் வந்து மீடியா மூலிமா, அதாவது பத்திரிகை ஊடகங்கள் மூலியமாக மக்கள்கிட்ட முறையாக கொண்டு போய் சேர்க்கறது அந்த பிஆரோடைய கடமை. ஓகே, A to Z அவரை பற்றின எந்த ஒரு நியூஸ் இருந்தாலும் உங்கள் மூலியமாக தான் வெளில வரும். சரி, இப்போ உங்கள் மூலியமாக வரல, அது மாதிரியான வர்றது எல்லாமே அன்அஃபிஷியலாக ஒரு விஷயங்களை யார் சொன்னாலும் அது வந்து தவறான செய்தி அல்லது வந்து ஒரு பொய்யான செய்தின்னு உறுதிப்பட எடுத்துக்கலாம். ஆமாம், எடுத்துக்கலாம், கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இல்லை சில நேரத்தில் லீக் ஆகிடுது, கன்ஃபர்மேஷன் பண்ண நீங்கள் ஒரு மனசில் யோசிச்சிருப்பீங்க, அதுக்குள்ளே அது வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். அது வந்து
அது மெல்றதா துப்புறதான்னு தெரியாத நிலைமையில நீங்கள் அன்றைக்கி கட்டத்தில் இருப்பீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி நான் இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஊடக மக்களுக்கு இன்றைக்கி வந்து நிதானத்தை விட அவசரம் அதிகமாக இருக்குது. நான் பார்க்குறேன். ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன். ஒன்று வந்து நான் அப்சர்வ் பண்ணது வந்து சரத்பாபு அவர்களை பற்றி. சரத்பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தார். அட்மிட் ஆன ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா திடீர்னு டிவி சேனல்ஸில் ஒரு நியூஸ் சேனல்ஸில் செய்தி போட்டிங்கன்னா காலமாயிட்டாருன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நம்ம திரையுலக பிரபல நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் வந்து இரங்கல் செய்தி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சோர்ஸ் மூலிமா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சி அது உறுதிப்படுத்திட்டதுக்கப்புறம் நான் வந்து இந்த சம்மந்தப்பட்டவங்களோட ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு பிரபல நட்சத்திரம் எனக்கு க்ளோஸாக பழகினால அவங்களுக்கு கூப்பிட்டு நானே ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அவங்க டெலீட் பண்ணாங்க. இன்னொரு நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மேனேஜர்கிட்ட சொல்லி அவங்க அதை சொல்லி அதை டெலீட் பண்ணாங்க. இந்த சம்பவம் நடந்த 1 மாதத்துக்கு அப்புறம் தான் அவர் காலமானார். ஏன்னா இப்போ இந்த வாட்ஸ்அப்புன்னு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செய்தி டக்குன்னு ஒரு வீடியோவோ இல்லை ஒரு நியூஸோ நான் வந்து போகிறேன்னா அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து விசாரிங்க. அது எந்த அளவுக்கு அது உண்மைத்தன்மை அதில் இருக்குது அப்படின்றத உடனே ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் இங்கே மழை பெஞ்சிருக்கோம். ஒரு இடத்துல தண்ணியில் கார் அடிச்சிட்டு போகுது, வீடு முழுகிருக்கு, இது மாதிரி பழைய வீடியோவில் தாறுமாறாக ஓடும். அது பார்த்தா 2012லையோ 2016லையோ நடந்த ஒரு விஷயமா இருக்கும். ஓல்டு வீடியோ திடீர்னு எவனோ ஒருத்தன் கொளுத்தி போடுவான். அது கூட பார்க்காம புதுசாக பழசங்களும் தெரியாமல் ஷேர் பண்ணி இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது பல நேரங்களில் இந்த மாதிரி ரொம்ப மிஸ்கைட் ஆகிட்டு இருக்கு. ஒரு தப்பான ஒரு விஷயம் அது. அதாவது எல்லாத்துக்கு முன்னாடி நான் போட்டுருணும், சீக்கிரம் நான் தான் ஃபஸ்ட்டாக சொல்லணும், சீக்கிரம் என்னோட டிஆர்பி தான் வேணும், என்னோட வியூஸ் தான் போகணும், என்னோட லைக்ஸ் தான் இருக்கணும். இது வந்து தாங்க எல்லாத்துக்கும் வந்து அந்த வன்மத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கு. காரணம் டிவி வந்ததுக்கப்புறம் டிஆர்பின்ற ஒரு சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. யூடியூப் வந்ததுக்கப்புறம் வியூஸ்ன்ற ஒரு விஷயம் நிறைய ஆரம்பிச்சிச்சு. ட்விட்டர் வந்ததுக்கப்புறம் லைக்ஸுன்ற ஒரு விஷயம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிது. இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய அமைதி போயிடுச்சுன்றது தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. சரி சார், இட்லி கடைக்கு எந்த மாதிரியான வரவேற்பு இருக்குது? ஏன்னா அது பிஸியாக வந்து அதோடைய ப்ரொமோஷன் போயிட்டுருக்கு. அந்த படத்துக்கு நான் வரவேற்பு உண்மையில் இட்லி கடைக்கு தனுஷ் சாரை வந்து பிகினிங்லேருந்து எல்லாருக்கும் நல்லா டியூன் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. அது உண்மையிலே அது வந்து ஒரு நல்ல ஓப்பனிங்கை தான் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓப்பனிங்னா பெரிய கிராண்ட் ஓப்பனிங்லாம் கிடையாது, ஒரு சட்டிலான ஒரு ஓப்பனிங் இருக்கும். படம் பார்க்க மவுத் டாக் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக மாறும். அப்படி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து என்னோட கெஸ்ஸிங், நான் இஃப் ஐம் நாட் ராங்கு, நான் படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் நான் சொன்னது உண்மையில் எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தோன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இட்லி கடை வந்து ஒரு திருச்சிற்றம்பலம் ஒரு பாப்பாண்டி பேட்டர்னில் இது இருக்கும்ன்றதான் நான் தோணுனேன். இந்த ரீசெண்டாக இந்த ப்ரொமோஷன் அப்போ போயிருக்கும்போது இப்போ தனுஷ் சார் என்கிட்ட கேட்டார், சார் எப்படி இருக்குங்க சார்? நல்லா இருக்குது சார், எனக்கு பின்னால் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது, எனக்கு என்ன திருச்சிற்றம்பலம் மாதிரிலாம் எனக்கு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் இந்த பாப்பாண்டி எனக்கு இந்த உங்கள் படத்தில் டைரக்ஷன் படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சார் அப்படின்னேன். அப்போ நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாரு. இப்போ அதை விட பெட்டராக ஒரு இல்லை, ஏன்னா இந்த விஷயங்களை வந்து நான் பாப்பாண்டி பார்க்கும்போது நான் எனக்கு யோசிக்க வச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா தனுஷ் சாருக்குள்ள இப்படி ஒரு பரிமாற்றம். அதாவது ஒரு ஓல்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த பாப்பாண்டிக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எல்லாரோட மைண்ட் செட்டில் என்ன இருக்கும், வீட்டில் ஓகே அம்மா அப்பா இருக்காங்க ரிட்டையர்டு, அம்மானாக்கா வீட்டை பார்த்துக்கணும், அப்பானாக்கா பேரன் பேத்திங்களை போய் விட்டு வரணும். இதுதானே காலகாலமாகவே நடந்துட்டு வந்துட்டுருக்கு. அதை தாண்டி அவங்களுக்குள்ள இன்னொரு லைஃப் இருக்குடான்றதை அதில் கொண்டு வந்து அந்த அளவுக்கு சிந்திக்க வச்சார் அவர். இந்த மாதிரி ஒரு விஷயம் பல புதுமைகளை நான் பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டிங்களே, அதுக்கு இப்போ இந்த கட்டத்தில் ஒரு சொன்னேன். நான் பார்த்து வியந்த பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு அனிருத்துக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா வயசு, அதாவது வழக்கமாக ஒரு பஞ்ச் டைலாக் ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உன்னோட வயசு என் சர்வீஸரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அனிருத்தை விட நான் வந்து ரொம்ப மூத்தவன்னு சொல்லலாம். ஆனால் அனிருத்துக்கிட்ட நான் பார்த்த பக்குவம், அவரோட அந்த எடுத்துக்கிற விதம் பார்க்கும்போது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ், ஷாக்கிங்காகவே இருந்தது. இந்த வயசில் இந்த பையனுக்கு இவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இந்த தம்பிக்கு அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஷாக்கிங்காக. அதுக்கு எனக்கு இமீடியட்டாக தோணு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அது தலைவரோட ஃபாலோஅப்பு. என்னோட இன்னும் க்ளோஸ் இல்லை, குடும்பத்தில் ஒருத்தர்ல ஃபேமிலி மெம்பர் ஆச்சா, அந்த பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும்ல. ஸோ அந்த யோசனை, அந்த சிந்தனை, அதனால தான் அந்த பாசிட்டிவிட்டியில் அந்த சர்க்கிள்லேயே வாழ்ந்துட்டு போயிருக்கனால இன்றைக்கி தம்பி எனர்ஜெட்டிக்காக சக்க போடு போடுறாரு.
அவருடைய வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்துட்டு அவர் பண்ணுற கன்சர்ட்டுக்கும் நீங்கள் தான் பேர் ஆமாம் பண்ணிட்டு இருக்கேன். அதில் என்ன மாதிரியான வேலைகள்லாம் இருக்கும் சார்? இல்லை அதில் வந்து மெயின் என்னன்னாக்கா அந்த குழுவை அழிச்சிட்டு போயிட்டு பத்திரமா அவங்களுக்கு உண்டான அந்த நேரத்தில் கொண்டு போகணும், சேர்க்கணும், திருப்பி கூட்டின்னு வரணும், பத்திரமா கொண்டு வந்து ஏற்கணும். இந்த வேலைக்கு தான். அவரோட இன்ட்ராக்ஷன்லாம் இருந்திருக்கேன் சார் அனிருத் சார் கிட்ட நீங்கள் எதாவது ஷேர் பண்ணிக்கிறது என்ன தலைவரோட நீங்கள் அவரோட அதிகமாக ட்ராவல் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இல்லையா? ஸோ அவரை பற்றி ஏதாவது சுவாரஸ்யமான தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டது? இல்லை யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போ அப்பப்போ நடக்கிற சில விஷயங்களை பற்றிலாம் கேட்பாரு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலர் சக்ஸஸ் ஃபங்க்ஷனில் நான் வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு டான்ஸ் மூமெண்ட்டில் இருந்து அந்த பாட்டு பண்ணோடனே நல்லா டான்ஸ் ஆடிருந்தேன். அந்த வீடியோ எடுத்து அவர் தலைவர் காமிச்சிட்டு தலைவர் வந்து எனக்கு அந்த வீடியோ திருப்பி அனுப்புகிறாரு, போட்டு விஷ் பண்ணி அனுப்பிச்சாரு. இந்த மாதிரி சில ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் நிறைய நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் என்னோடய சேனலில் வந்து தனஞ்சயன் அவர்கள் பற்றி ஒரு குறையை ஒன்று சொல்லியிருந்தேன். அவர் மேலே என்னோடய ஆதங்கத்தை தெரிவிப்பட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து அனிருத் பார்த்துட்டு தலைவர் காமிச்சு தலைவர் எனக்கு வந்து அதை பார்த்து எனக்கு கமெண்ட் அடிச்சாரு. ஓகே ஓகே, என்ன சொன்னார்? அதுக்கு எங்களுக்குள்ள அது வேண்டாம். அப்படி ஒரு வைபான ஒரு கூட்டணியாக தான் இருக்கீங்க நீங்கள் 3 பேருமே. ஒரு தனி உங்கள் குரூப்பை பார்க்கணும் ஆக்சுவலாக. அவங்க வாட்ஸ்அப் எடுத்தாலே தெரிஞ்சிடும் எல்லாம். ரஜினி சார் கமல் சார் சேர்ந்து நடிக்க போகிறது, அதுவும் பல வருடங்கள் கழித்து நடிக்க போகிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து ரஜினி சார் 2 பேருமே நடிக்கிறத கூட நேரில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அந்த மூமெண்ட் எப்படி சார் இருக்குது, அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்? சார் எனக்கு அது எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதை தாண்டி எனக்கு அது ஒரு கொஸ்டினாகவே இருந்துகிட்டு இருக்குது. இப்போ 2 பேரும் நடிக்கிறாங்கங்கிற பட்சத்தில் சார் என்ன மாதிரியான ஜானராக இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 90s ஜானர் இருக்கணுங்க. தலைவர் தனியாக தான் இருந்தார், கூட துணைங்கன்னு யாரும் கூட்டினதில்ல. சொல்ல வந்தார், என்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டு கேப்டன் எப்படி இப்போ டிசைட் பண்ணியிருக்காரு, மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர் எப்படி போகிறோம் இப்படிலாம் கேட்டு, இல்லை ஃப்ளைட்டில் போகிறதுலாம் ஓகே. என்ன கேட்டேன்னா ஈவன் அந்த ஃபங்க்ஷனில் தான் எனக்கு தெரிஞ்சு ரஜினி சாரோட பெட்டி வந்து வேற இடத்துல மிஸ் ஆயிடுச்சுலான்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லிங்கான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. ஏன்னா பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.